இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம். அது உலகெங்கிலும் வாழக்கூடிய என்னுடைய அருமை சகாக்கள் தமிழ் உறவுகளின் சார்பில் பகிரப்பட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறார். பூனைக்கு யாரா மணி கட்டுறதுன்னு ஒதுங்கி போற காலகட்டத்தில் நாங்க கட்டுவோம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியிருக்கோம். நேற்று வரையிலே நம்ம ஊர் அரசியல்வாதிகளின் கவர்ச்சி பேச்சிலே கவிழ்ந்து கடந்த என்னுடைய தமிழ் சமுதாயம் இன்னைக்கு உணர்ச்சி பெருக்கிலே ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறது. தன்னெழுச்சியோடு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், தளிர்விட ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய முயற்சிக்கு தண்ணீர் ஊற்றாட்டினாலும் பரவாயில்ல, தயவு செய்து யாரும் தீ வைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அம்மையார் அவர்களின் மரணத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை இணையம் வழி நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கான விடை கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் எல்லாமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் தவறான நடவடிக்கைகள் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. அரசியல் பழிவாங்கல்களின் காரணமாக வந்து பாதிப்புக்கு உள்ளான கட்சிகள் போன வரைக்கும் சரிதாங்கிற நிலைப்பாட்டில் அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகுங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் நிறைய கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் உலகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சாமானிய மனுஷியா, இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷியோட மரணம் மறைக்கப்படக்கூடாது என்பதிலே நீங்களும் நானும் உறுதியாக நிற்க வேண்டும். சாதாரண ஒரு வார்டு மெம்பர் வீட்டில் கூட அந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படுறது வழக்கமா இருக்கு. நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்களால் சூழப்பட்டிருக்கும், அவருடைய படுக்கை அறையை தவிர்த்து. ஒருவேளை நீங்க குறிப்பிடக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காய்ச்சலின் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் அந்த காட்சிகள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அல்லவா? அந்த காட்சிகள் எங்கே? அப்பல்லோ நிர்வாகத்தில் கழிவறையை தவிர மற்ற எல்லா இடத்திலும் கேமரா இருக்கு. அம்மையார் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து இறந்தது வரையில் உள்ள ஃபுட்டேஜ் எங்க? காட்சிகள் எங்கே? ரெட்டி அவர்களே, இதுக்கு நீங்க விடை சொல்லியே ஆகணும். ஆந்திராவில் இருந்து பிழைப்பு தேடி தமிழகத்துக்கு வந்து கிளை பரப்பி இன்னைக்கு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியா உருவாகி இருக்கிற உங்களை பார்த்து ஒரு சக தமிழனா நான் கேள்வி கேட்கிறேன். எந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க இலவசமா மருத்துவம் பார்க்கலாம், எங்களன்னா அவங்க நடத்த போற மாநாடுகளுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் பணத்தை அள்ளி வீசி இறைக்கலாம். அதனால ஒருத்தவங்க வாங்கி தர மாட்டாங்க. நாங்க கேட்போம். அவர் இறந்து போன முதலமைச்சர் அவர்களின் மகன்களாக நாங்க கேட்போம். அந்த அம்மையாரால நாங்க எந்த விதமான நல்ல விஷயத்தையும் அனுபவிக்கலைங்க, அது ஒரு பக்கம். ஆனா ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா அடுத்து இருக்கக்கூடிய பாமரனோட நிலைமை என்ன? அதுதான் எங்களுடைய வினா. அம்மையாரின் மரணத்திலே சந்தேகத்துக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய கும்பல் இந்த விஷயத்திலும் தப்பிக்கிறதுக்காக தங்களுடைய சாதியை கேடயமா பயன்படுத்த ஆசைப்படுறாங்க. கோடி கோடியா கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கும் போது சொந்தக்காரங்க தேவை. அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா சாதிக்காரங்க தேவை. இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இனிமே நடக்காது தமிழகத்தில். இது 21ஆம் நூற்றாண்டு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தலித் சமூகத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார். இமானுவேல் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள், ராமசாமி படையாச்சியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், இப்படி வாவு சிதம்பரனார், இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் சமுதாயம் சார்ந்து இருந்திருந்தாலும் அவங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னுக்கு ஒரு நினைச்சாங்களே ஒழிய ஒருத்தங்க மோத விட்டு ரத்தம் குடிக்கணும் யார் ஆசைப்படல. கடந்த 25 வருடாயில் தமிழக வரலாற்றிலே உருவான ஒவ்வொரு சாதி கட்சிகளும் சாதி சங்கங்களும் அவங்களை வளப்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில முன்னேற்ற பாதையை காட்டியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல. இளைஞர்களை களத்தில் நிறுத்தி பலி கொடுத்து விட்டு இவர்களின் அரசியலிலே சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போனது இந்த அத்தனை இயக்கங்கள். இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பு அரணா இந்த இளைஞர்களை நிறுத்த வேண்டியது சாதியின் பெயரை சொல்லி. எவ்வளவு அசிங்கமா இருக்கு. சகோதரத்துவத்தோட வாழணும்னு கூப்பிடுறோம். எல்லா சாதிகளும் கரம் கோத்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும்னு சொல்றோம். அதுக்கான முயற்சியை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மையார் அவர்களின் மரணத்திலே எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலை 5:30 மணி அளவுல எல்லா காணொலிகளும் வெளியானுச்சு. பந்தி தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகள்ல வந்து அம்மா மரணம் அடைந்து விட்டார்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இல்ல இறக்கல, இன்னும் வந்து அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்குன்னு சொல்லி அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு மறுப்பு அறிவிப்பு வருது. இப்படியாக அவங்க மரணத்தை பத்தி தேவையில்லாத வதந்திகளை பரப்பி கடைசியில ஒரு 11:30 மணிக்கு நீங்க அம்மா இறந்துட்டாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறீங்க.
11:30 மணிக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியது ஏன்? அப்ப அம்மா 11:30 தானே இறக்க போறாங்க, பிழைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில கடைசி வரைக்கும் இருக்கிறோம்னு சொன்னீங்களே, அப்ப 6 மணிக்கு அவங்க இறந்து போயிடாங்கன்னு உங்களுக்கு அந்த ஆளுடன் சொன்னது? சரி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் இறந்து விட்டால் குறைந்தபட்சம் ஒரு 2 to 3 நாட்கள் வரை பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்காக வைப்பதுதானே முறை. அம்மாவோட உடம்பை ஏன் அவசர அவசரமா வெளியாக்குனீங்க கேட்டா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்துல ஒரு நாளைக்கு மேல உடம்ப வீட்டுல வைக்க மாட்டாங்க, இது ஒரு சம்பிரதாயம் சொல்லி மன்னார்குடியில இருந்து ஒரு ஐயர் அழைச்சிட்டு வந்து சொல்ல வச்சீங்க. ஆனா அதே பிராமண சமுதாயத்துல புதைக்கிற வழக்கம் கிடையாது, எரிக்கிற வழக்கம் மட்டுமே உண்டுங்கிறத எப்படி மறந்து போனீங்க? இது அவசர கதியிலே மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மை, தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கும். அம்மா அவர்களின் மரணத்திற்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் கரம் கூப்பி கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், உலக அளவுல 2வது இடத்துல இருக்கிறது தமிழக காவல்துறை. நீங்க நிமிர்ந்து நின்னீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் வராதுங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்காக ரோட்ல படுத்துக்கிட்டு கையில கிடைச்சது சாப்பிட்டுக்கிட்டு வேர்வை மழையில் நனைஞ்சுக்கிட்டு அவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறீங்க. அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ, ரொம்ப தலைவணங்குறேன். ஆனா அதே சமயத்துல நெஞ்சை நிமிர்த்து சில விஷயங்களை தட்டி கேட்க வேண்டிய நீங்க யாருக்கு பயந்து போயிட்டு இருக்கீங்க? தமிழகத்தில் காவல்துறைங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? யாருக்கு பயப்படணும்? நீங்க குற்றவாளிகளை கைது செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்க யாரையும் நாங்க நம்பலீங்க, உங்களை நம்புறோம். இதற்கான ஒரு விடையை கொடுக்க வேண்டியது நீங்கள் அல்லவா? ஒரு புலனாய்வு செய்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்து அம்மையாருக்கு என்ன நேர்ந்தது, இன்னைக்கு நாளைக்கு இந்த முதலமைச்சருக்கு நடந்தது, நாளைக்கு இந்த காவல்துறை உயரதிகாரிக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? ஒரு அமைச்சருக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? ஒரு சாமானியனுக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு? இப்பவே நம்ம ஒரு பரபரப்பா அந்த விஷயத்தை கொண்டு போய் அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலன்னா இது முடிஞ்சிடும், நம்ம அடுத்த பரபரப்பு தேடி ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் இது சாதிய ரீதியில கொண்டு போக முயற்சி பண்ணுனா, நான் அவங்களை பார்த்து ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒழுங்கா எங்களை வழிநடத்தி இருந்தா நாங்க ஏன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு போறோம்? எங்க அப்பன்கள் எல்லாம் உங்க பேச்சை கேட்டு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு வழக்க வாங்கி இன்னைக்கு முன்னேற முடியாம உட்காந்துருக்கான். நீங்க அப்படியா இருக்கீங்க? சோறு இல்லாத தொண்டன் தமிழ்நாட்டில் இருக்கான், கார் இல்லாத ஒரு தலைவர் இருக்கானா? உங்களை வளப்படுத்தி எங்களை அடகு வைத்தீர்கள். இன்னைக்கு நாங்க கிளம்பி இருக்கோம், எங்களோட தலைமுறை கிளம்பி இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. கேட்போம், தொடர்ச்சியா கேட்போம். எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் கலந்து கோர்ப்போம். அது தேவரா இருக்கலாம், வன்னியரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், தலித்தா இருக்கலாம், பிள்ளைமாரா இருக்கலாம். எங்களுக்கு சாதி வேணாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க அனுபவப்பட்டோம் உங்களால. எங்களை துண்டாடி துண்டாடி இந்த சமுதாயத்தில் சீரழிச்சதை தவிர நீங்க ஒரு இழவையும் செய்யல. அதான் உண்மை. இந்துவுக்கும் முஸ்லீமுக்கு இடையில கலவரத்தை உண்டு பண்றது, அப்புறம் இந்து சகோதரருக்குள்ளே சாதிய ரீதியில கலவரத்தை உண்டு பண்றது, இதை தவிர நீங்க வேற என்ன செஞ்சிருக்கீங்க? அம்மையாரோட மரணத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அமைதி காக்குறீங்க. நாங்க எல்லாம் கேட்கிறோம். சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, நாளைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் வரலாம், நீங்க கூட கொலை செய்யப்படலாம். ஐயோ, என் உயிர் போய் தான் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞன் சிலிர்த்தெழுவான்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நான் கவலைப்படவே இல்லை. என் வீட்டுல என் உயிர்